அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். காளியம்மாளை வெறுப்பேற்றிய நெறியாளர் நேர்காணலை பாதிலேயே நிறுத்திய காளியம்மாள். இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியிலேயே பெண் சீமான் அப்படின்னு அழைக்கிற காளியம்மாளை பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு நெறியாளர் வெறுப்பேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நேர்காணல் பார்த்தீங்கன்னா பாதிலேயே இடைப்பட்டும் போயிருக்கு. காளியம்மாள் ரொம்பவே கடுப்பாகி இந்த நேர்காணலே நிறுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த ஒரு யூடியூப் சேனலுடைய பேரையும் நேர்காணல் எடுத்த நெறியாளருடைய பேரையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் கேட்டுட்டாங்க. அதன் பேரில் தான் அவங்களுடைய பேர் தற்போது நாங்கள் வெளியிட போகிறதில்ல. இந்த ஒரு நேர்காணல் ஆரம்பிச்சதுலேருந்தே காளியம்மாளை சீமான் திட்டாரே அப்படின்றத துவங்கி அதற்கு பிறகு இன்னமும் நீங்கள் எப்படி நாம் தமிழ் கட்சியில் இருக்கீங்க அப்படின்னு காளியம்மாளை ரொம்பவே கோபம் ஏற்றிருக்காரு இந்த நெறியாளர் அப்படின்னும், அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும்போது எதனால நிர்வாகிகள் நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்க அப்படின்னு முழுக்க காளியம்மாளை ரொம்பவே கடுப்பேற்றிருக்காரு இந்த நெறியாளர். இதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலே வேணாம் அப்படின்னு காளியம்மாளும் கிளம்பி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் வெளியே தெரிய வேண்டாம் அப்படின்னும், தெரிஞ்சால் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆதரவாளர்களும் ரொம்ப கொந்தளிப்பாங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க காளியம்மாள். அது மட்டும் இல்லாமல் சீமான்லாம் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதாகவும், ஏற்கனவே 14 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளோ காலம் தான் நீங்கள் இப்படியே இருப்பீங்க அப்படின்னும், கூட்டணி வச்சா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியை ரொம்பவே இழிவாகவும் பேசியிருக்காங்க இந்த நெறியாளர் மற்றும் இந்த யூடியூப் சேனல். ஏற்கனவே இந்த ஒரு சர்ச்சை குறித்து காளியம்மாள் பல விளக்கம் கொடுத்தும் கூட எல்லா நேர்காணலையுமே பார்த்தீங்கன்னா காளியம்மாளிடம் இந்த ஒரு கேள்வி தான் அதிகமாக கேட்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதனாலேயே காளியம்மாள் தற்போது என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இனிமேல் நேர்காணல்கள் எந்த ஒரு தொலைக்காட்சிக்குமே தர வேண்டாம் அப்படின்னு தவிர்க்க போறேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இனிமே ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தில் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னும், அப்படி இல்லை நான் சில விஷயங்களை பேசணும்னு நினைச்சிங்க அப்படின்னா என்னுடைய ஆதரவாளர்கள் எனக்கு நேரடியாகவே சொல்லுங்க, அந்த ஒரு விஷயத்தை நான் பொதுக்கூட்டத்தில் பேசுறேன் அப்படின்றதே காளியம்மாள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து காளியம்மாளே அவங்களுடைய பற்றவை அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா போட போறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவங்க இந்த வீடியோ போட்ட பிறகு எல்லா விவரங்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.